நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. அப்போ ஒளி போன்றவண்டா சரிச்சுதா நடக்குதா நரம்பெல்லாம் குருக்களா ஏறும் உனக்குதா தலைவிதி அடிச்சதும் இருக்கலாம் மாறும் ஐயோ இவர் என்ன மறுநாடி அடிக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, யார் இவங்க இப்படி போட்டு அடிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இயரோ? ஆமாக்கா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. பேர்லாம் தெரியாது, பட் ஆனால் நமக்கு சீனியர் அவங்க. ஓ, என்ன ப்ராப்ளம்க்கா? அங்கே நிற்கிறாங்கல்ல 2 பொண்ணுங்க, அவங்க 2 பேரும் ஐடி டிபார்ட்மெண்ட்டோட செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். சும்மா போயிட்டு இருந்தவங்கள போட்டு கிண்டல் மேலே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதான் நம்ம சீனியர் போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. கிண்டல் பண்ணாங்களா? அப்போ அடி வாங்கட்டும். இங்கே கெத்தே அந்த சீனியர் தான். எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த சீனியர் மேலே ஒரு க்ரஷ்ஷு. இங்கே யாரும் எந்த தப்பு பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் இவர்கிட்ட இருந்து மாட்டிக்காமல் இருக்கவே முடியாது. ஓ சூப்பர்க்கா. உன் பேர் என்ன? அமிலியாக்கா. உங்கள் பேருக்கா? கீதா. ஓகேக்கா. சரி ஓகே, ஃபைட் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி பாரு. செம்ம. இந்த மாதிரி சீனியர் இருக்கிற வரைக்கும் இங்கே எந்த தப்பும் நடக்காது. சீனியர் சீனியர் என்ன தைரியம் உனக்கு? இனிமே இப்படி பண்ண மாட்டோம் சீனியர். முட்டி போடுறா. அப்படியே ஆயிடுவோம். டேய் பச்சை சட்டை, உனக்கு என்ன பெத்தல பார்க்க வச்சு சொல்லணுமா? பாத்துட்டாரு. இல்ல சீனியர், முட்டி போடதான் போனேன். எங்கேயும் போயெல்லாம் முட்டி போட வேணா, இங்கேயே முட்டி போடுங்கடா. சீனியர் கூட்டமா இருக்கு, நிறைய பேர் பாக்குறாங்க. சரி, இந்த கூட்டத்துல தானே கிண்டல் பண்ண, இந்த கூட்டத்துக்கு முன்னாடியே இப்ப நீ முட்டி போடுற. என்ன போடுறேன் சீனியர். போடுங்கடா முட்டி. தேவையாடா? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, வாய மூடிட்டு இருடான்னு. இவர் இன்னைக்கு காலேஜ் வரலன்னு சொன்னியடா. மச்சான், இன்ஃபர்மேஷன் அப்படித்தாண்டா வந்துச்சு, ஆனா இப்போ எங்க இருந்து வந்தாருன்னு தாண்டா தெரியல. இப்ப பாரு, எல்லாரும் நம்மள தாண்டா பாக்குறாங்க. மச்சான், நான் என்ன மச்சான் பண்றது? அப்ப இவர் வருவாரு நான் என்ன கனவுலையா கண்டேன்? போடா அரமெண்டல். நீ போடா முழுமெண்டல். ஏய் சீனியர், என்னடா நீங்களா சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கான அவங்கள முட்டிக்கால் போட வச்சேன்? அவன் ஒன்ன சொல்றதும் நீ அவனை சொல்றதும் 2 பேரும் சேர்ந்து தானே செஞ்சீங்க. அது என்ன ரவுடி மாதிரி? ஃபர்ஸ்ட் 2 பேரும் என்ன போடுங்கடா. போடுறோம் சீனியர். வேமா போடுங்கடா. ஆமா, ஐடி கார்டு எங்கடா? பாக்கெட்ல இருக்கு சீனியர். ஐடி கார்டை பாக்கெட்ல வைக்கவா கொடுத்தாங்க? எடுத்து கழுத்துல மாட்டுங்கடா. சீனியர் மாட்டுங்கடான்னு சொன்னேன். பாவி, கடைசியில இப்படி பண்ணிட்டியடா டேய். மச்சான், நான் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலடா, அவரா பிளான் பண்ணி பண்றாரா. கத்த வெளில வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சேனோ, இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். சீனியர் சாரி சீனியர், இனிமே இப்படி பண்ண மாட்டோம் சீனியர். என்னட்ட கேட்டு யாரை கிண்டல் பண்ணீங்களோ அவங்கள்ட்ட கேளுங்கடா. சாரி சிஸ்டர்ஸ், இனிமே இப்படி பண்ண மாட்டோம் சிஸ்டர்ஸ். இல்லையே, இன்னும் மன்னிக்கலையே. ஐயோ, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர். மன்னிச்சிட்டாங்களா சீனியர்? ஏஞ்சி கிளாஸ்க்கு போங்கடா. தேங்க்யூ சீனியர். டேய், இன்னும் முடியலையா? கிளாஸ் டயத்துல வேற எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருந்தீங்க மவனுங்களா? அவ்வளவுதான். கிளாஸ் ஹவர்ல இல்ல சீனியர், இனிமே காலேஜே விட்டாலும் நாங்கள் கிளாஸ்க்குள்ளே இருக்கோம் சீனியர். ஏஞ்சி போங்கடா. சே, இங்க பாருங்க, அவனுங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேர்த்துதான். யாராச்சும் உங்களை வந்து இப்படி கலாய்க்கிறாங்கன்னா, இப்படி நீங்க உம்முன்னு இருந்தாலும் இங்க ஒன்றும் நடக்காது.
இல்ல யாராச்சும் வந்து காப்பாத்துவாங்கன்னு கூட நினைக்காதீங்க. உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். அவன் அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கானே, ஒரு அறை வச்சா என்ன? இப்படியே பயந்து பயந்து எவ்வளோ நாள் இங்க இருக்க போறீங்க? இனிமேலும் நான் வருவேன், யாராவது வருவாங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நான் வரவே மாட்டேன். இப்படிலாம் நடந்துச்சுன்னா இனிமே நீங்களே பள்ளியர்னு கணத்துல விட்டுருங்க. என்ன புரியுதா? புரியுது சீனியர். போங்க கிளாஸ்க்கு. தேங்க்யூ சீனியர். இங்க ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா அப்படியே கூட்டமா நின்று பார்க்க மட்டும் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. சீனியர் 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 சீனியர். சோ கேட்கல போலயே. சரி, இன்னைக்குள்ள இந்த சீனியர்கிட்ட எப்படியா இருந்தாலும் பேசியே ஆகணும். ஆக்சுவலாக என்னன்னா என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று மாரியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டே பேச மாட்டாங்க. அப்புறம் சும்மாவே எனக்கு கோவம் வந்துட்டே இருக்குமா, அதனாலே யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு மத்தியானம் எப்பவும் போல் நான் பிரேக் டைமில் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் கேண்டீனில் உட்காந்து. அப்போ என்ன ஆச்சுன்னா, சீனியர் என்னேவா உங்களை தான் சீனியர் கூப்பிட்டேன். யார் நீங்க? எங்க ஐடி கார்டு? சீனியர் நான் ஃபர்ஸ்ட் இயர் சீனியர். ஸோ வாட், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆயிடுச்சுல, இன்னுமா ஐடி கார்டு கொடுக்கல? சீனியர் 1 month ஆயிடுச்சு தான். பட் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்தேன். ஸோ உங்களுக்கு தரலையா? இல்ல சீனியர், எங்க கிளாஸ்லயுமே யாருமே ஐடி கார்டு வியர் பண்ணி நான் பார்க்கலையே. வாட் எவர். இப்போ எதுக்கு என்கிட்ட பேச வந்தீங்களா? சீனியர் உங்ககிட்ட பேச வந்தாதானே நான் இங்க வந்து உட்கார போறேன். இல்லனா நான் வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்திருப்பேன்ல. யாரடா இவங்க? வந்ததுலேருந்து நம்மளே நோஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாருன்னு தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சீனியர் இன்னைக்கு காலையில உங்க ஃபைட்ட பார்த்தேன். பா செம மாசா இருந்துச்சு சீனியர். ஓ, இப்போ அதை சொல்லிட்டு போக தான் வந்தீங்களா? அட என்ன சீனியர், நான் எவ்வளவு பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா? நீங்க எப்பவுமே இப்படிதானா இல்ல இப்ப மட்டும் தானா? என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளம்புறீங்களா? ஓகே ஓகே கூல் டவுன். ஏன் இப்ப கோவப்படுறீங்க? நீங்க காஃபி குடிங்க. ஐ அம் அமீலியா. உங்க பேர் என்ன? என்ன கேட்டீங்க? பார்த்து குடிங்க சீனியர். உங்க பேர் என்னன்னு கேட்டேன். ஸோ என் பேரே தெரியாம தான் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிதானே? தெரியாதே சீனியர். காலையில நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், எதுக்கு இவங்க ஃபைட் பண்றாங்க, இவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் சொன்னாங்க, பேர்லாம் தெரியலப்பா, ஆனா சீனியர் நமக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரி சீனியர்னு சொல்லி பேசுவோம், அப்புறமா பேர் கேட்டுக்கலாம்னு நினைச்சேன். ஓ. குடிச்சுக்கிட்டே பேசுங்க சீனியர். ம். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல உள்ள எல்லா கேர்ள்ஸ்க்கும் நீங்க கிரஷாமே. சீனியர் பார்த்து குடிங்க. இல்ல எனக்கு காஃபியே வேணாம், நீங்க சொல்றதெல்லாம் முதல்ல சொல்லி முடிங்க. இல்ல சீனியர், காலையில கரெக்டான விஷயத்துக்கு நீங்க சண்டை போட்டீங்க. இது வேற யுனிவர்சிட்டி, யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்க, ரேக்கிங்லாம் நடக்குமோன்னு அப்படி இப்படின்னு பயந்தேன். பட் உங்களை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்த மாதிரி, பயமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் உங்களுக்கு தான் சீனியர் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் நான் அப்பயும் உங்களை கூப்பிட்டு கத்துனேன் சீனியர் சீனியர் சீனியர்னு. பட் நீங்க தான் காதலே விழுகாத மாதிரி கிளம்பிட்டீங்க. சீனியர்னா நான் மட்டுமா இருக்கேன்? நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. யாரையோ கூப்பிடுறீங்கன்னு நினைச்சிருப்பேன். ஆனா எனக்கு சீனியர்னு கூப்பிட்டதே முதல்ல கேட்கல. அதனாலதான் சீனியர் நானே வந்துட்டேன். என்ன படிக்கிற? எம்பிபிஎஸ் சீனியர். ஏ, என்ன எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு அசால்ட்டா சொல்ற? படிச்சிருவியா? தெரியல சீனியர், சும்மா ஜாலிக்காக எடுத்தேன். ஜாலிக்காக எடுத்தியா? 12th எவ்வளோ மார்க்கு? 600க்கு 580. பா செம்மம்மா. பயமாக்ஸா? ஆமா சீனியர். ரைட்டு. நீட் எதுவும் எழுதினியா? எழுதுனேன் சீனியர். ஓ ஓகே. அந்த மார்க்லாம் வச்சு மெரிட்ல தான் சீனியர் இங்க நான் சேர்ந்தேன். சரி சரி. சீனியர் என்ன பத்தியே கேக்குறீங்க? நான் உங்களை பத்தி ஒன்னு கேட்டேனே, நீங்க சொல்லவே மாட்டீங்க. என்ன என்ன கேட்ட? உங்க பேர் என்ன சீனியர்? நான் உனக்கு கேட்கவா? என்னது சீனியர்? நீ பாட்டுக்கு அசால்ட்டா வந்து கேக்குறியே, உனக்கு என்கிட்ட பேச பயமாவே இல்லையா? எதுக்கு சீனியர் பயப்படணும்? நீங்க என்ன பேயா பிசாசா? எது? இல்ல சீனியர், பேச்சுக்கு சொன்னேன். நீங்களும் ஒரு ஹியூமன் தானே, ஹியூமனுக்கு ஹியூமன் எதுக்கு பயப்படணும்? பயம்தான் இங்க யார்கிட்டயுமே யாருமே பேச முடியாது சீனியர். எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசணும், அப்பதான் நமக்கு நிறைய சொந்தங்கள் வரும். ஏன் இருக்கிற சொந்தங்கள்லாம் போதாதா? போதாது சீனியர்.
அப்போ நான் மினிஸ்டரோட பேர்னா இருந்தாலும் உனக்கு பயம் இல்லை. நீங்க சிஎமோட பெயர்னா இருந்தாலும் சரி, எனக்கு பயம் இல்லை சீனியர். ஓ அப்படி. அப்படிதான். சரி சொல்லுங்க, உங்க பேரு? எதுக்கு என் பேர் தெரியணும்? சீனியர்னே கூப்பிடு. அதுவும் கரெக்ட் தான், பட் பேரே தெரியாம எப்படி கூப்பிடுறது? இவ்வளோ நேரம் பேரே தெரியாம தானே கூப்பிட்டேன். சரி ஓகே, அப்ப நான் இனிமே உங்களை சீனியர்னே கூப்பிடுறேன் சீனியர். அப்பனா சீனியர் ஒரு கண்டிஷன். என்னது? நான் எப்படி உங்களை சீனியர்னு கூப்பிடணும், அதே மாதிரி நீங்க என்னைய ஜூனியர்னு கூப்பிடணும். எந்த ஒரு இடத்துலயும் என்னை அம்மிலியான்னு கூப்பிடக்கூடாது. ஓகே? ஓகே. சரி, வீடு எங்க இருக்கு? இங்க பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கும்ல, அந்த சர்ச்சோட ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கேன். ஓ ஓகே. அப்போ சொந்த ஊரு, சொந்த வீடு எங்க இருக்கு? அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க? அது சொந்த ஊரும் இதுதான், வீடும் அதுதான், அம்மா அப்பாவும் அங்கதான் இருக்காங்க சீனியர். அது எப்படி ஹாஸ்டல் எப்படி உன்னோட வீடு ஆகும்? அதாவது எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை சீனியர். சின்ன வயசுலேருந்தே இல்லை சீனியர். என்னையா அந்த சர்ச்சில் உள்ள ஒரு ஃபாதர் தான் எடுத்து வளர்த்தாங்க. அங்கே உள்ள எல்லாரும் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. அம்மா அப்பா, சித்தி சித்தப்பா, பெரியம்மா பெரியப்பா, அத்தை மாமா எல்லாருமே அங்கே உள்ளவங்க தான். ஓ ஐம் சாரி, எனக்கு தெரியாது. பரவாயில்ல சீனியர், இதில் என்ன இருக்கு? தெரியாமல் தானே கேட்டீங்க. சரி, நாளைக்கு என்னோட ஒரு இடத்துக்கு வரியா? எங்க சீனியர்? உனக்கு இருக்கிற சொந்தம் போதாதுன்னு சொன்னல, இன்னும் கொஞ்சம் சொந்தத்தை இன்ட்ரோ கொடுக்குறேன். ரியலி? எஸ். ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், கண்டிப்பா வந்துடுறேன் நாளைக்கு. ஓகே. சரி சீனியர், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் கிளாஸ்க்கு. மாதிரி எதுவுமே பயப்படாம, நான் யாருன்னே தெரியாம என்கிட்ட வந்து அவ பேசினான். அப்புறம் தான் இந்த மாதிரி ஃபேமிலிக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்து ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் மாதிரி வந்துருச்சு. வந்த படிக்க மறப்பதில்ல, போற படிக்க மதிக்கும் புள்ள, பஞ்சகம் இல்ல மனசுக்குள்ள முறையா சரியா இருப்பா. பச்சை மட்டும்தான் உருவத்தில்ல, பஞ்சமே இல்ல விவரத்தில்ல, வம்பு தும்புனா அடிச்சு நொறுக்கி பினிஷிங் சரியா கொடுப்பா. வேணாண்டா அக்கா போற நீ தள்ளி நிக்கா பாரு. இவங்க பேர் சித்ராதேவி, சித்துன்னு கூப்பிடுவோம். வீட்டோட பியூட்டி. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்கும், அதனால அப்படி சொன்னேன். எப்படி ஏறி உட்காந்துருக்காங்க பாத்தில. வணக்கம் பாட்டி. கை வச்சு பாருடா, இவன் போன பக்கம் பாரு, உள்ளூர் தனி கூட இவன் பேரு நிக்கும் பாருடா. அடிச்சா ஒளி பறக்கும், எட்டு திசையும் படி பறக்கும். அப்புறம் இல்ல, இவங்களுக்கு நான் லாஸ்டா வரேன். அதுக்கு பக்கத்துல எல்லோ கலர் சுடிதார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னோட சித்தி. பேர் சுஜாதா, சுஜான்னு கூப்பிடுவோம். ஹோ வணக்கம்மா. வணக்கம்மா, ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூமா. இப்ப சென்டர் உமனுக்கு வருவோம். அவங்க தான் வந்துட்டு உன்னோட சீனியரை பெத்தவங்க. பேரு வள்ளி. அப்படியா? வள்ளிமா நீங்க தானா? உங்க பையனை செம போல்டா வளர்த்திருக்கீங்கம்மா. அப்படியாம்மா? நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேம்மா. சாப்பாடு ஸ்மெல்லாம் செம்மையா வருதே. உனக்காக தாம்மா தடபடலாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எனக்காகவா? ஆமா, செம்ம செம்ம. இன்னைக்கு ஒரு புடி. ஹர்ஷா, மேல எல்லாரும் இருக்காங்க, மேல போய் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடு. சரிம்மா, வா ஜூனியர். சரி சீனியர். ஹர்ஷா, டேய் என்னடா பண்றீங்க? டேய் பைத்தியங்களா, இறக்கி விடுங்கடா. எரும மாடுங்களா, இறக்கி விடுங்கடா. அடே இறக்குங்கடா. டே ஹர்ஷா, நீ ஹாப்பியா இருக்கணும்டா. எதுக்கோ? லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டல. என்ன இலவு? இலவில்லடா, லவ் லவ். மவனுங்களா, கீழே வந்தேன்னு வைங்களேன், அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். டேய் விளாடாதடா, ஒரு பொண்ணு உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிச்சு தானே? அடே முதல்ல கீழே இறக்கி விடுங்கன்னு. ஓகே இரு, கத்தாத. இப்ப சொல்லு. அட பைத்தியக்காரனுங்களா, எந்த அரக்கு இருக்கண்டா உங்கள்கிட்ட இதை சொன்னது? உன்னோட தோஸ்த அரக்கு இருக்குதான் கார்த்தி. டேய் உண்மைதானே, நேத்து நீ சாப்பிட உட்காந்தப்போ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, நீ கூட ஸ்பீக்கர்ல போட்டியே ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணு ஏடு தானே, ஹலோ சீனியர் ஐ லவ் யூ அப்படி சொன்னுச்சு.
அப்புறம் கூட நீ போனை ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துட்டு வெளில போயிட்டியே. ஏய், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் நல்லா திட்டி விட்டு போனை வச்சிட்டேன். எது? எதிர்பார்த்ததுதான். ஆமாமா. இறக்கி விட்டு தொலைங்கடா. ஓகே ஓகே மச்சான், கூல் டவுன். நீங்கெல்லாம் சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியங்க. இத்தனை வருஷம் என்னை பார்த்து தானே இருக்கீங்க. ஏதோ ஒரு முகம் தெரியாத பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணிருச்சுன்னொன்னே நானும் லவ் பண்ணிருவேன்னு நினைச்சிட்டீங்கல்ல? அப்படி இல்ல மச்சான், வாய மூடுன்ட்டேன். சீனியர், ஆனா உண்மையிலே ஒருத்தவங்க உங்களை ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஜூனியர் அமைதியாரு. ஹே ஜூனியர், நீங்க தானா? ஆமா அண்ணா, நானா. என் பேரு அமீலியா. டேய், நான் இங்க என்ன பேசிட்டு இருக்கேன்? நீ பேசலடா, திட்டிக்கிட்டு இருக்க. ரொம்ப முக்கியம். டேய் சரிடா, நீ அப்புறமா திட்டு, நாங்க எல்லாரும் அப்புறமா கேட்டுக்கிறோம். ஹேட்வி, சொல்லு சாரா. தேவையாடா உங்களுக்குலாம்? அவ லவ் பண்ண மாட்டான்னு உங்களுக்குலாம் தெரியாதா? அப்படி இல்லடி, தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக தானே. இப்ப அவன் உங்களை ஜாலியா அடிப்பான், அதையும் வாங்கிக்கோங்க. ஏன்டி, அவன் வந்து எங்களை திட்டினாலோ அடிச்சாலோ காப்பாத்துறதுக்கு தான் முப்பெரும் தேவிகள் இருக்கீங்கல்ல. எது? இல்ல, 3 தேவதைகள் இருக்கீங்கல்ல, காப்பாத்திர மாட்டீங்களா? அதான்டா நினப்பு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க 3 பேரும் வந்து காப்பாத்தாமலே இருக்கோம். அடிச்சுட்டு சாவுங்கடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, வந்து காப்பாத்தணும் சரியா? சரி, அங்க நிக்காம என்ன நீ ஓடிக்கிங்க வந்துட்ட? இதுக்கப்புறம் அவன் பக்கத்துல நிக்கிறதெல்லாம் நமக்கு டேஞ்சர். ஒரு செடியில முள்ளுக்கு பக்கத்துல நிக்கிறத விட மேல உள்ள ரோஜாக்கு பக்கத்துல நின்று போயிடலாம். ஓ, இப்ப ஹர்ஷா முள்ளு, நான் ரோஜா. ஆமா ஜலகட்டி. போதுனடே, அவன் ஏதாவது திட்டினா கண்டிப்பா நாங்க 3 பேரும் காப்பாத்துறோம். ரொம்ப ஐஸ் வைக்காத. தெரிஞ்சிருச்சா? நல்லாவே தெரியுதுடா. ஹர்ஷா, கொஞ்சம் முகத்தை தான் மாத்தேன். உங்க 2 பேருக்கும் அப்புறம் இருக்குடா. 2 பேரா? ஜி இங்கதானே நின்னாரு. ஹாய் ஜி. அட ஜி, எப்போ அங்க போனீங்க? அதெல்லாம் ஐயப்பில்ல, அங்க வேலை முடிஞ்சடே இங்க வந்துட்டேன். ரைட்டு. பாவண்டா என் தம்பி. ஆமா ஆமா, உன் தம்பி ரொம்ப பாவம் தான். என்ன சாரா, அக்கா பாசம் பொங்குது போல. பின்ன இருக்காதா? போதுமா, தம்பி பாசத்துல ஃப்ரெண்ட மறந்துட போற. அதெல்லாம் மறக்க மாட்டேன், எல்லாரும் எனக்கு முக்கியம் தான். அது சரி. ஐயோ சீனியர், நான் இன்ட்ரோ ஆகிக்கிறேன் சீனியர். ஐயோ சரி ஓகே. ஆப்பாடா. போட்டு வேட்ட போட்டு கொண்டாடிடா, இவன் நம்மாலிடா, விசில் பத்தாதிடா, கிரீடாச்சி முண்டாசிடா, இவன் என்ன இடமே பட்டாசிடா. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் நான் காலேஜில் உட்காந்துருந்தேன். அப்போது அவள் வந்தா, இந்த மாதிரி சொல்லிட்டு போனான். அப்புறம் தான் அவள் இறந்து போன செய்தி தான் எனக்கு வந்துச்சு. நான் தான் சொன்னேனே, ஜான் கதையை சொன்னான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேனே. ஆமாம் ஜான், அவள் எப்படி இறந்தான்னு சொல்லிட்டு ஹர்ஷா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அமிலியாவை நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க? எப்படி உங்களுக்கு அவள் மேலே லவ் வந்துச்சு? ஜான் ஜான் ஜான். சார் கேட்குறாங்க பாருடா, அமிலியாவை நீ எப்படி ஃபஸ்ட்டு பார்த்த, எப்படி உங்களுக்குள்ள லவ் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஐயோ சாரி மேம், நான் கவனிக்கல. பரவாயில்ல ஜான், புரியுது. சொல்லுங்கள் நீங்கள். ஆக்சுவலாக நான் அவளை பார்த்தது December 5. அவள் எனக்குமே ஜூனியர் தான். நாங்கள் காலேஜ் போயிட்டுருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும் காரில் போயிட்டுருந்தோம். அப்போது அவளை